ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டு ஆஃப்ரிக்கா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. எல்லாருக்குமே வைல்டு லைஃப்னு சொன்னாவே ஞாபகம் வருது ஆஃப்ரிக்கா தாங்க. ஆமாங்க, நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் லயன், ஒயிட் டைகரோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணலாங்க. எந்த ஒரு வைல்ட் லைஃப் பார்க் போனாலுமே வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் இன்ட்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்டட் வாட்டர் வச்சு தாங்க நம்மளை ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இதுக்குள்ளே நம்ம என்ட்ரியே ஆக முடியும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஒயிட் லைன் இருந்துச்சுங்க. இங்கே கிட்ஸு கூட டச் பண்ணலாங்க. இதுக்கு வந்து எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே நம்ம வந்து ஒரு பூனைக்குட்டியோ அந்த மாதிரி தொடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அது ரியலாக பார்க்கும்போது அதோட கண்ணும் சரி, அதோட விரலும் சரி அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. என்னோட கிட்ஸு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உள்ள போனோனயே ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. பிகாஸ் ஒயிட் லைன்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்கு அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ பாருங்க, என் பொண்ணுக்கெல்லாம் பயமே இல்லைங்க. எடுத்து வச்சு பூனைக்குட்டிய நம்ம கொஞ்சுவோம் இல்லையா? அந்த மாரி 2 பேருமே கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட பையன் பார்த்தீங்கன்னா, வால புடிச்சு இழுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த சிங்கக்குட்டியெல்லாம் ஒரு 6 மந்த் வரைக்கும் தாங்க வச்சிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு மேல அது வந்து பைட் பண்ண ஆரம்பிச்சுருங்களாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயே விட்டுருவாங்க. டில் 6 மந்த்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாட்டில் ஃபீட் தாங்க குடுக்குறாங்க. நார்மல் கவ் மில்க் தாங்க எடுத்து குடுக்குறாங்க அவங்க. அடுத்ததா வாங்க நம்ம வந்து ஒயிட் டைகர் இன்ட்ராக்ஷன் பார்ப்போம். ஸோ ஒரே ஒரு புலிக்குட்டி மட்டும் தாங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருந்தாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கக்குட்டி மட்டும் தாங்க குரூப்பா வச்சிருப்பாங்க. புலிக்குட்டி எப்பவுமே வந்து சிங்கிளா தான் வச்சிருப்பாங்களாம். இந்த புலிக்குட்டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, 8 வீக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இத தொடுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. சேம் வாட்டர்ல வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு தாங்க நம்ம உள்ள போகணும். இந்த புலிக்குட்டி பார்த்தீங்கன்னா, எங்க மடியில உட்காரவே இல்லைங்க. இறங்கி வந்து விளையாடுறதுக்காக மட்டும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்னோட பையன் ஓட ஓட இத வந்து தொரத்தி விளையாடிக்கிட்டே இருந்துச்சுங்க. என்னோட பொண்ணு வந்து திருப்பியும் ட்ரை பண்ணாங்க. ஸோ எப்படியாவது மடியில உட்கார வச்சிரலாம் அப்படின்ட்டு. பட் இந்த புலிக்குட்டி வந்து ரொம்ப சுட்டியா தாங்க இருந்துச்சு. ஒரு வழியா எப்படியோ கையில எடுத்து மடியில வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சியாச்சுங்க. அப்ப கூட அதனால இருக்க முடியலைங்க. இறங்கி திருப்பியும் ஓட தான் ஆரம்பிச்சுச்சு. எங்க வீட்டு தலைக்கு தில்ல பார்த்தீங்களா, புலியோட வால புடிச்சுட்டு தாங்க விளையாடிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ரூம்குள்ள போயிடுச்சுங்க. என் பொண்ணு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பேண்ட் போட்டதுனால, அது வந்து சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பத்தின ரியல் லைஃப், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நெறைய இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ் காத்துக்கிட்டு இருக்குங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணுனா கமெண்ட் பண்ணுங்க.